ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து குர்தாஸ் ஸ்டால் தான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்க குர்தாஸ் தான். பிராண்டடில் அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்க குர்தாஸ். நீங்கள் ஆஃபர்ஸ் கோயிங், காலேஜ் கோயிங்காக இருந்தால் இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கலெக்ஷனும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து டெய்லி யூஸ்க்கு, அதாவது நிறைய டைம் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, வாஷ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு அப்படியே அதே மாதிரியே இருக்கும். கொஞ்சம் மாறாமல் ஒரு லாங் லைஃப் கொடுக்குற மாதிரியான குர்தாஸ் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு எல்லாமே பிராண்டுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இன்னைக்கு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக லிபாஸ் பிராண்டில் இருக்க குர்தாஸ் தான். எல்லாமே பிலோ 700 அந்த மாதிரி தான் இருக்கும். பட் வர்த் த மணியாக தான் இருக்கும். அண்ட் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அமேசானில் இப்போ இந்த எல்லா குர்தாஸுமே XXL 3XL வரைக்குமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வந்து நல்ல லூஸாகவே இருக்கும். உங்களோட கரெக்டான சைஸ் இந்த பிராண்டில் எடுத்தீங்கன்னாவே வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக தான் அமையும். வந்து அமேசானில் அடிக்கடி வந்து சேல் போட்டுட்டு இருப்பாங்களா? ஸோ அப்போ இந்த சேல் டைமில் இது கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ போயிட்டு இருக்க சேலில் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது அமேசானில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து லிபாஸில் இருக்க இந்த குர்தா, இந்த மாதிரி பிரிண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இக்கட் பிரிண்ட் மாதிரி கொஞ்சம் மிக்சட் பிரிண்ட்ஸாக இருக்கும். இக்கட் பிரிண்ட், ஒரு நார்மல் பிரிண்ட் அந்த மாதிரி. ஃப்ரண்ட்ல வந்து ஒரு அழகான மிரர் ஒர்க் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைட் டாப் தான், சைடில் ஸ்லிட் இருக்கு. இந்த மாதிரி பிராண்டட் போகிறது ஒரு சில விஷயத்தில் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, இதோட கம்ஃபர்ட்டு ரொம்ப லைட் வெயிட்டான ஃபேப்ரிக்கு, நல்லா வந்து ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஏன்னா என்னென்னா ரொம்ப உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியாது. நல்லா எப்படி சொல்கிறது, பார்க்குறக்கு ரொம்ப திக்காக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஆனால் ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்கும். அண்ட் ஸ்லீவ் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஸ்லீவ் மாதிரி ஒரு டிசைன் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அதில் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து எந்த குர்த்தாவுமே ரொம்ப ஏற்றிட்டு இருக்காது. நெக்கு ஓரளவுக்கு கீழே இறங்கி ரவுண்ட் நெக் மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி டாப்போட லென்த் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீ லென்த்துக்கு கீழே வரைக்கும் தான் இருக்கும். சைடில் வந்து நீங்கள் லெக்கின் யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு ரொம்ப லெக்கின் ஆக்வர்டாக தெரியற மாதிரி இருக்குது. அதனால க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த பிராண்டட் குர்தாஸில் இருக்க அட்வான்டேஜ். ஸோ அதுக்காகவே எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த குர்த்தா வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து இதை வந்து ஒரு ஒயிட் பேண்ட் கூட பேர் பண்ணியிருந்தேன். நீங்கள் நார்மலாக பலாசோ பேண்ட், லெகின், ஜீன் எல்லாத்து கூடயுமே பேர் பண்ணலாம். மோஸ்ட்லி இன்னைக்கு காமிக்க போகிற எல்லாமே ஒயிட் பேண்ட்டே செட் ஆகும்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ குர்த்தா. இதுதான் வந்து நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் யூஸ் பண்ணி எத்தனை டைம் வேணாலும் வாஷ் பண்ணலாம். ஒன்றுமே ஆகாது. அதோட ஃபேப்ரிக்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ரப்பர் மாதிரி ஒரு எலாஸ்டிகேட்டட் ஃபீல் இருக்கும் நமக்கு. இங்கே பார்த்தீங்களா, ஒரு சூப்பராக இருக்கும். நல்லா தொலைன்னு அப்படி. ஆனால் என்னென்னா உடம்போடு ஒட்டிகிட்டு இருக்க ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கு வந்து அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னர்லாம் இதுக்கு ரொம்ப கரெக்டாக போட்டுட்ருக்க மாதிரி இருக்கும். இப்போ வித் பேக்கெட்ஸோட வந்து இதுக்கு துப்பட்டா வேணும்னாலும் நீங்கள் ஒயிட் லெக்கின் இல்லை ரெட் லெக்கின், ரெட் அவ்வளோ சரி வராது, ஒயிட்டு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி போட்டு பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். வீநெக்கில் வந்து இந்த மாதிரி அழகான ஒர்க் பண்ணியிருக்காங்க, த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லா குவாலிட்டியாக இருக்குது. இந்த பேக்கெட்ஸ் இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து பிங்க் லேஸ் தான் கொடுத்துருக்காங்க. மேபி பிங்க் லெகின், பிங்க் துப்பட்டாலாம் பேர் பண்ணால் அழகாக இருக்குமோ என்னமோ தெரியல. நான் பிங்க் பேர் பண்ணல, ஒயிட்டே பண்ணி வச்சிட்டேன். அண்ட் டாப்பும் நல்ல லென்த்தாக இருக்குது. சைடில் ஸ்ட்ரிட்டு சூப்பராக இருக்குது. வித்தவுட் லைனிங் தான். ஆனால் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது. ஆனால் உடம்போடு வெட்டிட்டு இருக்கிறது வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும். எனக்கு லூஸாக தான் இருக்குது XXL. பட் ஸ்டில் எனக்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உடம்போடு கொஞ்சம் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுதான் இதில் பார்த்துட்டே எடுக்கலாம்னு நினைக்கிறேன். இது என்னென்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம இன்னர் லைன்ஸ் எல்லாம் வந்து கூட அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. ஓரளவுக்கு டைட்டாக போட்டால் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும் சில்க்கு இந்த மாதிரி ஃபேப்ரிக்கில். பட் இதில் இன்னும் கொஞ்சம் ஆக்வர்டாக தெரியுது ஃபீல். கொஞ்சம் சப்பியாக இருக்கீங்கன்னா இதை நீங்கள் பார்த்துட்டு சூஸ் பண்ணுங்கள். ஆனால் கம்ஃபர்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணாலும் சாயமும் போகாது, எதுவுமே ஆகாது. இந்த ஃபேப்ரிக்கு அந்தளவுக்கு குவாலிட்டியான இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஃபேஷர் பிராண்டில் இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் கொடுத்தா வச்சிருப்பேன். ஆனால் அது சுத்தமாக இப்போ பத்தலை. அது வந்து நான் XL தான் வாங்கியிருந்தேன். இருந்தாலும் அது ரொம்ப நாள் ஆச்சு, அது பத்துறதே இல்லை. எல்லுன்னு நினைக்கிறேன். இல்லை சேம் அதே மாதிரியே இந்த ஒரு ப்ளூ குர்த்தா. இது வந்து XXL தான். நல்லா கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கு. அண்ட் இதோட ஃபேப்ரிக்கும் சேம் கிட்டத்தட்ட முன்னாடி பார்த்தா அந்த குர்த்தாவோட ஃபேப்ரிக் மாதிரி தான் இருக்கும். பட் இடையில வந்து இந்த மாதிரி ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் நல்லா பார்க்கும்போது டெக்ஸ்சர் பிரிண்ட் வந்து ரொம்ப நல்லா தெரியும். அண்ட் இந்த டீல் ப்ளூவே ரொம்ப அழகாக தான் இருக்கும். டார்க் கலர்னால. ஸ்லீவ் இந்த மாதிரி எல்போ ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. அதில் லேஸு ஃப்ரண்ட்ல வந்து இந்த மாதிரி அழகான மிரர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபேப்ரிக் கையில் எடுத்து பார்க்கும்போதே அவ்வளோ சாஃப்டாக, கூலாக, கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதுவும் சம்மர் ஃப்ரெண்ட்லி தான். அண்ட் ஹோல் டே வேர் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுக்குமே வந்து ஒயிட் பேண்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இடையில கொடுத்துருக்க பிளெயினாக விட்டுருந்தா கூட இதுவும் வந்து அந்த எல்லோ ட்ரெஸ் மாதிரி ஆயிருக்கும். ஸோ இது எல்லோ ட்ரெஸ்ஸோட கொஞ்சம் அழகாக இருக்கிற ரீசன் வந்து இந்த இடையில கொடுத்துருக்க டெக்ஸ்சர், அது கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப யூனிக்காக நல்லா தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குர்த்தா செட்டு. அண்ட் இதுவுமே வந்து லிபாஸ்லேருந்து பிலோ 1000 கிடச்சது. செம்ம அஃபோர்டபுள் குர்த்தா செட் தான் சொல்லணும். ஃப்ரண்ட்ல வந்து நெக்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில்வர் கலர் ஜரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. க்ரீனுக்கு சில்வருக்கும் நல்லா ஹைலைட் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்குது. லிபாஸ் பிராண்டில் இந்த குர்த்தா செட் ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக கம்மி தான். ஏன்னா 1500 லிபாஸில் சூப்பராக இருக்கும். இது வந்து 1000க்கு பிலோன்றதுனால இது வந்து வித்தவுட் லைனிங்கில் தான் வந்திருக்கு. கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க தான் செய்யுது. அண்ட் இது ஒரு மாதிரியான க்ரீன் கலராக அந்த புட்டா டிசைனுக்கும் அதுக்கும் நல்லா பிரைட்டாக தெரியுது. எல்லாமே ஓகே, ஃபிட்டு கூட அழகாக தான் இருக்குது. பட் ஸ்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சில்க் கிடையாது. ஒரு மாதிரியான பாலி சில்க்கு, ஒரு மாதிரி மொடன்னு இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி சில்க்கு இப்படி இருக்க தான் செய்யும். பட் ப்ரைஸுக்கு தகுந்தது தான் இருக்கும். இது வந்து ஒரு 3 பீஸ் செட். இதோட துப்பட்டா ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காகவே போடலாம். அண்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறத பற்றி நம்ம ஃபீல் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா துப்பட்டா நல்ல லென்த்து நம்ம சூப்பராக கவர் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேண்ட் கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு ஃப்ரீயான பேண்ட்டு வித் பேக்கெட்ஸோடய வரும்.
அண்ட் துப்பட்டா நான் சொன்ன மாதிரி ரொம்ப 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 அழகாக இருந்தது. அதுலேயும் நிறைய டெக்ஸ்சர்லாம் வச்சு அந்த த்ரெட் ஒர்க் பண்ணி பார்டர் கொடுத்து, சாரி தப்பாக காமிச்சிட்ருக்கேன், இங்கே பாருங்கள், அழகாக இருந்துச்சு. அதில் இடையில இந்த மினுமினுன்னு இருக்க மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக வச்சு இந்த மாதிரி வேணால் கவர் பண்ணி ட்ரெஸ் போட்டுக்கலாம். ஆனால் அவ்வளோ கவர் பண்ணுற அளவுக்கு ஆக்வர்டாக தெரியல, ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரியல. இந்த ப்ரைஸ்க்கு இது ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு குர்த்தா செட் அஃபோர்டபுள் ரேஞ்சில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது ட்ரை பண்ணலாம் நீங்கள். அது ஆஃபர் டைமில் பார்த்தீங்கன்னா 800-900 இருக்கும். வேணால் விசிட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், தான் இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நினச்சி. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோ மீட் பண்ணுறேன். பாய்.